ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இரக்கமுள்ள தந்தையே, ராபின் மருத்துவமனை சார்பாக கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனை கர்த்தாவே, இதை கர்த்தாவே நாங்கள் செயல்படுத்தும் போது தேவ பிரசன்னம் கூட இருந்து கேட்குற ஒவ்வொருடைய உள்ளங்களும் உணர்வடைந்து கர்த்தாவே, நல்ல நிலத்தில் உள்ள விதை போல கர்த்தாவே பயன் தரத்தக்கதாக கர்த்தாவே இந்த செய்தி கர்த்தாவே ஆசீர்வாதமாக இருக்கவும், பேசுகிறோம்டைய மகளையும் உடைய ஆவியால் நிரப்பி நீர் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். பொறுப்படும் ஆசீர்வதியம் மீட்புள்ள ஜெபங்களும் அன்பின் தகப்பனே, ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடையார்விளை ராபின் மருத்துவமனை சார்பாக உயிர்த்தெழுதல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராமை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தந்த திரு பெட் மினிஸ்ட்ரி திரு செலின் அவர்களுக்கும் எங்களுடைய ராபின் மருத்துவமனை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒளிபரப்பாக்குவதற்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஷேரன் டிவி திரு ஜஸ்டின் அவர்களுக்கும் எங்களுடைய மருத்துவமனை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் அநேக பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. 3 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடல்கள் ஒவ்வொன்றிற்கும் அழகான வார்த்தையை கொடுத்து அந்த பாடலை எழுதிய எங்கள் ஊற்றுக்குழி திருச்சபையை சார்ந்த திரு சாம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடலுக்கு மியூசிக்கை அமைத்து தந்த எங்களுடைய திருச்சபையை சார்ந்த முன்னாள் செயலாளர் திரு நெல்சன் அவர்களுக்கும் எங்களுடைய மருத்துவமனை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். இது உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய நாமத்தை நாங்கள் இணைந்து மகிமைப்படுத்துவதற்கு என் தேவன் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக என் தேவனுக்கே கொடாகொடி ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் ஏறெடுக்கிறேன். ஆமீன். கல்லறை
எழுந்தார், இயேசு வென்று எழுந்தார். மரித்தவர் எவரும் உயிர்ப்பார் என்று உலகுக்கு சொல்லிடுவோம், நாம் மகிழ்வை கொண்டாடுவோம். மரித்தவர் எவரும் உயிர்ப்பார் என்று உலகுக்கு சொல்லிடுவோம், நாம் மகிழ்வை கொண்டாடுவோம். வெற்றி சிறந்தார், இயேசு வெற்றி சிறந்தார், வென்று எழுந்தார், இயேசு வென்று எழுந்தார். வெற்றி சிறந்தார், இயேசு வெற்றி சிறந்தார், வென்று எழுந்தார், இயேசு வென்று எழுந்தார். சாவின் துறை முறித்தார், சாவாமையை தரித்தார். சாவின் துறை முறித்தார், சாவாமையை தரித்தார். வெற்றி சிறந்தார், இயேசு வெற்றி சிறந்தார், வென்று எழுந்தார், இயேசு வென்று எழுந்தார். வெற்றி சிறந்தார், இயேசு வெற்றி சிறந்தார், வென்று எழுந்தார், இயேசு வென்று எழுந்தார். இயேசு ராஜா உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் கூரை முறித்தெழுந்தார். இயேசு ராஜா உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் கூரை முறித்தெழுந்தார். சொன்னபடியே மரித்தார் உயிர்த்தார், சொன்னபடியே மரித்தார் உயிர்த்தார். மூன்றாம் நாளில் முத்திரை உடைத்தார். பூமி அகம்பிட காவலம் நடுங்கிட, பூமி அகம்பிட காவலம் நடுங்கிட, மன்னவர் இயேசு எழுந்துவிட்டார். கல்புரண்டோட கயவர் திண்டாட, கல்புரண்டோட கயவர் திண்டாட, கர்த்தர் வென்றெழுந்தார். இயேசு ராஜா உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் கூரை முறித்தெழுந்தார். அதிகாலை நேரம் ஆச்சரியம் இங்கு, அதிகாலை நேரம் ஆச்சரியம் இங்கு. ஆண்டவர் எழுந்தார், பாதாளம் வென்று, துக்கமுகத்தோடு தேடி வந்தவர், துக்கமுகத்தோடு தேடி வந்தவர், வெற்றி முகத்தோடு ஓடி சென்றனர். பயந்தவர் மகிழ்ந்திட, சமாதானம் பெற்றிட, பயந்தவர் மகிழ்ந்திட,
கொண்டிட கர்த்தர் வென்றெழுந்தார். இயேசு ராஜா உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் கூரை முறித்தெழுந்தார். மகதலேனா மரியாள் கர்த்தரை கண்டாள். மகதலேனா மரியாள் கர்த்தரை கண்டாள். பிரபுரி என்றழைத்து மகிழ்ந்து நின்றாள். சீஷர்கள் பார்த்தனர், பரவசம் அடைந்தனர். சீஷர்கள் பார்த்தனர், பரவசம் அடைந்தனர். காயத்தை காண்பித்து பேசி நின்றார். உயிர்ப்பின் நம்பிக்கையை உலகுக்கு கொடுத்திட, உயிர்ப்பின் நம்பிக்கையை உலகுக்கு கொடுத்திட கர்த்தர் வென்றெழுந்தார். இயேசு ராஜா உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் கூரை முறித்தெழுந்தார். பாதாள வல்லமையை இயேசுவே கொண்டார். பாதாள வல்லமையை இயேசுவே கொண்டார். மரண பயத்தினின்று விடுதலை கொடுத்தார். அலைகளின் முகத்தை உடைத்து போட்டார். அலைகளின் முகத்தை உடைத்து போட்டார். அடிமைத்தனத்தை அகற்றிவிட்டார். சத்தியம் வென்றிட சாவாமை தொடர்ந்திட. சத்தியம் வென்றிட சாவாமை தொடர்ந்திட கர்த்தர் வென்றெழுந்தார். இயேசு ராஜா உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் கூரை முறித்தெழுந்தார். இயேசு ராஜா உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் கூரை முறித்தெழுந்தார். சொன்னபடியே மரித்தார் உயிர்த்தார். சொன்னபடியே மரித்தார் உயிர்த்தார். மூன்றாம் நாளில் முத்திரை உடைத்தார். பூமி அதிர்ந்திட காவலும் நடந்திட. பூமி அதிர்ந்திட காவலும் நடந்திட. மன்னவர் இயேசு எழுந்து விட்டார். கல்புரண்டோட கயவர் திண்டாட. கல்புரண்டோட கயவர் திண்டாட கர்த்தர் வென்றெழுந்தார். இயேசு ராஜா உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் கூரை முறித்தெழுந்தார். இயேசு ராஜா உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் கூரை முறித்தெழுந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை யோவான் 20 அதிகாரம் 19 வசனம். இயேசு வந்து
நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மோடு பேசும்படி ஒரு நிமிஷம் தலைவணங்கி ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதல் செய்தி ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்க என் தேவன் கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க நீர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. அடியாளை உம்முடைய செட்டையில் மறைத்து உம்முடைய நாமம் வெளிப்பட கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமீன். சென்ற நூற்றாண்டில் அமெரிக்க விஞ்ஞானிகள் சந்திரமண்டலத்திற்கு போனார்கள். அவங்க சந்திரமண்டலத்துக்கு போனதை இந்த உலகமே வியந்து பார்த்து கொண்டு இருந்தது. இவங்க சந்திரமண்டலத்துக்கு போனதை இந்த நாள் வரை பேசக்கூடிய ஒன்றாக தான் காணப்படுகிறது. இந்த சந்திரமண்டலத்துக்கு போனவங்க அங்கே போய் நாங்கள் உலக சமாதானத்திற்காக வந்தோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பதத்தை எழுதிய ஒரு போர்டை அங்கே வைத்து விட்டு வந்தார்கள். உலக சமாதானத்துக்காக வந்தோன்னு சொல்கிறது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. இந்த உலகத்திலேயே சமாதானம் இல்லை. ஆனால் இவங்க சந்திரமண்டலத்தில் போய் உலக சமாதானத்திற்காக வந்தோம் என்று கூறுகிறார்கள். இந்த 2ஆம் உலக போருக்கு பிறகு இந்த உலகத்தில் யுத்தங்களும் யுத்தங்களினால சமாதான கேடுகளும் அழிவுகளும் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. வல்லரசு நாடுகளாக திகழ்கிற அமெரிக்காவானாலும் சரி, ரஷ்யாவானாலும் சரி, இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு யாரும் முற்படவில்லை. எல்லாரும் யுத்தத்தில் ஈடுபாடு தான் காட்டுகிறார்கள். இன்னைக்கு விண்வெளிக்கு போகிறதுலையும் வல்லரசு நாடுகள் போட்டி போடுகிறது. அதுக்கு கூட அநேக சின்ன நாடுகளும் போட்டி போட்டு கொண்டே தான் இருக்கிறது. உலகத்திலையும் போட்டி தான், விண்ணரசுக்கு போகிறதுலையும் போட்டி தான். இன்னைக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை உலகத்தில் மக்களால் எல்லாரும் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக தான் இருக்கிறது. அரசியல் தலைவர்களானாலும் சரிதான், மத தலைவர்களானாலும் சரிதான், இந்த சமாதானம் அப்படின்னு சொல்கிறத அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் சமாதானம் மனுஷனை விட்டு தூர போய்கொண்டே இருக்கிறது. இந்த சமாதானத்துக்கு மையம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாரதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவரை குறித்து முன்னறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் முன்னறிவிக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தின் தலையை நசுக்கி ஒரு ஸ்திரீயின் வித்தாக ஆண்டவர் வெளிப்படுவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிசாசு சமாதானத்தை இழக்கச் செய்கிறான். அவனுடைய தலையை அவர் நசுக்கி அவர் வெற்றி சிறந்தவராக தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது இவர் சமாதான பிரபு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசி அவருடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் அவர் குறிப்பிடும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்னா, இவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி பவனி வருவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து கழுதை சமாதானத்தை குறிக்கிறது, குதிரை யுத்தத்தை குறிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபுவாக இந்த உலகத்துக்கு வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது தேவதூதர்களெல்லாம் நின்று பாடிய ஒரு பாடல் தான் பூமியிலே சமாதானம் என்று பாடினார்கள். சிமியோன் என்பவர் இந்த பிள்ளைய தேவ பிள்ளைய ஆலயத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது அவர் கையில் ஏந்தி அடியானை சமாதானத்தோടെ காணவிடும் என்று குறிப்பிடுகிறார். கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த நாட்களில் எல்லாருக்கும் அவர் சமாதானத்தை அருளி செய்கிறவராக காணப்பட்டார். வியாதியாக இருந்தவர்களுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்து அவர் சமாதானத்தை கொடுத்தார். பிசாசின் கட்டுகளில் இருந்தவருக்கு அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகி அவர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவனாக தான் வெளிப்பட்டார். இன்னைக்கு இந்த உலகத்தில் மனுஷன் சமாதானம் அற்ற ஒரு சூழ்நிலை தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. வியாதியின் மற்றும் அவன் சமாதானம் அற்றவனாக காணப்படுகிறான். மன உளைச்சலினால அவன் சமாதானம் அற்றவனாக காணப்படுகிறான். அவனுக்கு வாழ்க்கையில் வருகிற
பிரச்சனைகள் அவனுடைய சமாதானத்தை இழக்கச் செய்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, மெய்யான ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வண்ணமே அவர் சமாதானத்தை அருளி செய்கிற தேவனாக இருக்கார். கிறிஸ்து எதுக்காக சிலுவைக்கு போனார்? அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினைக்காக தான் கிறிஸ்து சிலுவைக்கு போனார். அந்த கிறிஸ்து சிலுவையில இருந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின உடனேயே அவருடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி 3 டைம் சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து 29ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றது அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல்ல பயந்து கொண்டு இருந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறாரு சமாதானம்னு. ஆண்டவரை பார்த்த உடனே சீஷர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறாங்க. அப்படி சந்தோஷப்பட்ட சீஷர்களை பார்த்து சொல்லுகிறாரு உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுகிறாரு. 8 நாளைக்கு பிறகு திரும்ப வந்து அவர் பேதுருவை தேடி சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு, விசுவாசித்தால் சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இதை குறித்து தான் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் பயந்த சூழ்நிலையில இருந்தவர்களை பார்த்து சமாதானம் சொல்லுகிறாரு. இந்த யோவான் 19:20 குறிப்பிடப்பட்ட வண்ணமாகவே அவர் வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அங்கு சீஷர்களுக்குள்ள ஒரு பெரிய பயமும் திகிலும் நடுக்கமும் உண்டாயிற்று. கிறிஸ்துவை பிடித்த உடனே சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆண்டவர் மட்டும் தனிமையாக தான் அங்கு காணப்படுகிறார். ஆண்டவர் சிலர் அவரை மறுதலித்தாங்க. பேதுரு சொல்ற நேரத்துல அவர் சத்தியமா எனக்கு இவரை தெரியாதுன்னு சொல்லுகிறார். யோவான் அவருடைய சிலுவையில் அண்டையில அவர் வந்து நின்றார் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்படி இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை பாடுகளின் போது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சீஷர்களுக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்னா, கிறிஸ்துவுக்கு கூட நம்ம இருந்ததுனால அவரை பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சாச்சு, அடுத்தது நம்மளை பிடித்து அவர்கள் எதையாவது செய்து விடுவார்களோ என்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ளாடி ஏற்பட்டு இருந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சீஷர்கள் எல்லாம் கூடி மேல் வீட்டுல அவங்க கதவை பூட்டிட்டு எல்லாரும் உள்ளுக்கு இருக்கிறாங்க. யூதர்களுக்கு பயந்ததுனால பூட்டிய கதவுக்குள்ளாடி அவர்கள் இருந்தார்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அந்த பூட்டிய கதவுக்கு உள்ள ஆண்டவர் போய் பயந்த சூழ்நிலையில் இருந்த அந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட, இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையிலும் கூட பயந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற காரியம் உங்களுக்கு சமாதானம், பயப்படாதிருங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சுற்றி திரிந்த நாட்கள்ல அவர் அண்டையில அநேகர் வந்தாங்க. அவங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு. அவங்கள பார்த்து அவர்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்லுவதை நாம் வேதாகம் முழுவதும் நாம் புரட்டி பார்க்கும் பொழுது நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் கொடுத்த பிறகு சொல்லப்பட்டு இருக்கிற சம்பவம் என்னன்னா, சீஷர்கள்ட்ட சொல்லுகிறார் நீங்க அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களை அனுப்பிட்டு ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் சீஷர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு படகை எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போறாங்க. அப்படி அக்கறைக்கு போகிற வழியிலேயே திடீர்னு ஒரு பெரிய புயல் எழும்புகிறது, திடீர்னு காற்று அடிக்கிறது. இவங்களுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. என்ன பயம்னா, இந்த படகு கமுந்து விடுமோ என்ற ஒரு பயம் ஏற்பட்டது. ஆண்டவர் கடலின் மேல் நடந்து சென்று பயந்த சூழ்நிலையில் இருந்த அந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவரே தேடி வந்து பயப்படாதுங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் குறிப்பிடுகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் யாருடைய கைக்கும் விட்டு கொடுக்காத தேவன். சீஷர்கள் மனுஷனுக்கு பயந்து இருந்தார்கள், யூதருக்கு பயந்து இருந்தார்கள், ரோமர்களுக்கு பயந்து இருந்தார்கள். கடல்ல போர் நேரம் படகு கமிழ்ந்துருமோன்னு சொல்லி பயந்து இருந்தாங்க. அவ யார் கையிலையும் ஆண்டவர் விட்டு கொடுக்கல. ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோமோ, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இது என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்ற பயத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து சொல்லுகிறார், அவர் விட்டு கொடுக்காத ஒரு தேவன். அந்த தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். பயந்து கொண்டு இருக்கிறவர்களை பயப்படாதுங்க, உங்களுக்கு சமாதானம் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் முழுவதையும் நம்ம பார்க்கும் பொழுது அங்கு இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை பத்தி குறிப்பிடப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. பேதுரு, பவுல் பத்தி அங்க அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இவங்க இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் அப்படின்னு உள்ள செய்தியை மக்கள் மத்தியில் அறிவிக்கிறதற்காக அவர்கள் பட்டணம் தோறும் கிராமம் தோறும் அவங்க கடந்து போனாங்க. ஆனா ஒரு கூட்டம் ஜனங்கள், யூதர்களும் ரோமர்களும் இவங்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டாங்க. இந்த பவுலும் பர்னபாவும் எங்கெல்லாம் போகிறாங்களோ, எந்த பட்டணத்துக்கெல்லாம் போகிறாங்களோ அந்த பட்டணத்துக்கு இவங்க போய் அங்க ஒரு கூட்டம் ஜனங்களை இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எழுப்புகிறாங்க. இப்படி அவங்களுடைய ஊழிய பாதையில ஒரு நெருக்கம், ஒரு பயமான ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவங்க பக்கத்துல நின்று அவங்களுக்கு பலம் கொடுத்து அவங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக செய்து பயத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை அருளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயப்படாதுங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் நிச்சயமாகவே பயத்தை நீக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு. பாருங்க, அந்த ஆண்டவர் நமக்கு கூட இருந்து நம்முடைய எல்லா பயத்தையும் அவர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது, இன்னும் வேதாகமத்தை புரட்டி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாத. உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு என்ன பயம் இருக்குதோ, நீ ஸ்தோத்திரத்திற்குரிய ஜெபத்தினாலே எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 41:2 பார்க்கும் பொழுது, நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உன்னை நடத்துவேன், நீ பயப்படாதன்னு சொல்லுகிறார். இன்று உயிரோடு எழும்பின தேவன், அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார். ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படாதுங்க. அவர் நிச்சயமாகவே சொன்னதை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பயப்படுகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அவரை கண்டு சந்தோஷப்படுகிறவர்களை பார்த்து அவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இந்த யோவான் 20:20 பார்க்கும் பொழுது, இயேசு அந்த பூட்டின வீட்டுக்குள்ளாடி பிரவேசித்து சீஷர்களுக்கு அவருடைய கையில் இருக்கிற காயத்தை காட்டி கொடுக்கிறாரு. அடுத்தது என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய விழாவை காட்டி கொடுக்கிறாரு. இதை பார்த்த சீஷர்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். உயிர்த்தெழுத ஆண்டவரை நாங்க பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுகிறாங்க. அப்படி சந்தோஷப்பட்ட சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறாரு. இந்த உலகத்துல சந்தோஷம், அதாவது எல்லா மனிதனுடைய ஆசையும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் எல்லா மனிதர்களும் ஆசைப்படுவாங்க. ஆனால் சில நேரத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அந்த சந்தோஷத்துக்கான வழி நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷத்தை நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு விதமா சொல்லலாம். ஆண்டவருக்கு கூட இருக்கும் பொழுது வரக்கூடிய சந்தோஷம், இந்த சந்தோஷம் ஒரு பேரின்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் நமக்கு சமாதானத்தை தருகிறது. இந்த உலகத்துக்கு கூட இருக்கிற நேரம் வரக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒரு சிற்றின்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. இது நம்முடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இளையகுமாரனுடைய அந்த
கதையில நம்ம பார்க்கும் பொழுது அவன் தகப்பனுக்கு வீட்டுக்கு உள்ளதான் இருக்கிறான். தகப்பனுக்கு வீடு எப்படிப்பட்டது? பேரின்பம் நிறைந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டு பண்ணுகிற ஒரு இடம். அங்க இருந்துகிட்டு உலகத்தை அவன் எத்தி பார்க்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த உலக சந்தோஷம் நிலையானது, நிரந்தரமானது என்று சொல்லி அவன் உலக சந்தோஷத்தை ஆசைப்பட்டு அவன் தகப்பன் வீட்டில் இருந்து அவனுக்கு வேணும்னு உள்ளதெல்லாம் எடுத்துட்டு உலகத்துக்கு கூட போகிறான். கொஞ்ச நாள் சந்தோஷமா தான் இருந்தான், எந்த குறையும் இல்லை. ஆனா அந்த சந்தோஷம் அவனுக்கு நிரந்தரமானதாகவே இல்லை. என்ன நடந்ததுன்னா, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அடிப்படை தேவைகளுக்கே அவன் கஷ்டப்படுகிறான். அவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு பண்டிகள் தின்றத அவன் தின்னான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அவன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக சந்தோஷம் நிலையானது கிடையாது. இவன் என்ன செய்யறான்னா, திரும்ப அந்த பேரின்ப சந்தோஷத்துக்கு உள்ளாடி போக ஆசைப்பட்டு தகப்பனிடத்துல போகிறான். தகப்பே தன்னுடைய மகன் வருவதை நினைத்து அவனை அணைத்து கொண்டு பெரிய விருந்தே ஆயத்தப்படுத்தி அவனை இந்த உலக சந்தோஷம் மாயை, இந்த பேரின்ப சந்தோஷத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு இந்த உலகத்துல நாமும் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கிறிஸ்துவோடு இருந்தாதான் பேரின்ப சந்தோஷமும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம சமாதானத்தை நமக்கு தராது. வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நடக்கிறோம். வேத புத்தகத்தில் உள்ள வசனம் எத்தனை பேருக்கு இருதயத்துக்கு உள்ள இருக்குது? இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை பேரை வழி நடத்துது? இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நடத்துமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் தரக்கூடிய அந்த மெய்யான சந்தோஷத்தை, அந்த பேரின்ப சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். இந்த வேத புத்தகத்துல ஞானி யாருன்னு கேட்டா சாலோமோன் என்று சொல்லுவார். அந்த ஞானத்துல சிறந்த அந்த சாலோமோன் கூட இந்த உலக சந்தோஷத்தை எல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு அவர் என்ன சொல்லுகிறார்னா, அதாவது உலக சந்தோஷத்துல எனக்கு என்ன வீடு வேணும், நான் வீடை கட்டினேன், திராட்சை தோட்டத்தை அமைத்தேன், அரண்மனையை கட்டினேன், என் கண்ணுக்கு எதெல்லாம் நல்லா தெரிஞ்சதோ அது எல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன், என் இருதயத்துக்கு இது வேண்டாம் அப்படின்னு எதையும் நான் விலக்கி வைக்கல. மொத்தத்துல இந்த உலகத்துல எது எதெல்லாம் சந்தோஷத்தை தருமோ எல்லா சந்தோஷத்தையும் நான் அனுபவித்தேன். ஆனா இந்த சந்தோஷம் நம்மளுக்கு நிரந்தரமானது கிடையாது. அவர் அழகா பிரசங்கில சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மாயை மாயை, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை என்று பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல குறிப்பிடப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகம் தரக்கூடிய சந்தோஷம் அது ஒரு மாயையானதாக தான் காணப்படும். கிறிஸ்து தரக்கூடிய சந்தோஷம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்துல எனக்கு சந்தோஷம் இல்லையே, எனக்கு சமாதானம் இல்லையேன்னு கலங்குறோமா? நீ இயேசுவை நோக்கி பார். அந்த சீசர்கள் உயிர் தெளிந்த ஆண்டவரை பார்த்த உடனேயே சந்தோஷப்பட்டாங்க. நாங்க இயேசுவை கண்டுட்டோம். நீங்க இயேசுவை காண்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சமாதானத்தை அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆயத்துறையில வேலை செய்த சகையுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுக்கு பதவி அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அவன் நிறைய ஏழைகளை ஒடுக்கி அநேக பணத்தை சம்பாதித்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பணம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அவன் என்ன செய்கிறான்னா, ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அதனால அத்திமரத்துக்கு மேலே யாரு இருக்கிறான், அவன் ஆசைப்பட்ட ஆண்டவரை பார்க்கணும்னு. ஆண்டவர் அவனை அனார்ந்து பார்த்து, சகைவே நீ இறங்கி வா, நான் உன் கூட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே சகைவு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நான் பதவி ஆசை பிடித்தவனாக இருந்தேன், நான் அநியாய சம்பாத்தியம் உள்ளவனாக இருந்தேன், நான் ஏழைகளை ஒடுக்கினேன். தன்னுடைய தவற ஆண்டவரை பார்த்தவுடன் அவன் ஒத்துக்கொண்டு அவனை திருத்திட்டான். அதனாலதான் கிறிஸ்து அவனுக்கு வீட்டில் போய் அவனுக்கு கூட அவர் போஜனம் பண்ணி அவனுக்கு சமாதானத்தை அருளுகிற தேவனாக இருந்தார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இயேசுவை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது உண்மையிலே நம்ம அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் சொல்றல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை அவர் அருளி செய்வார். இந்த உலகத்துல நீ ஒரு பெரிய வசதி உள்ளவனாக இருக்கலாம், நல்ல படிப்புள்ளவனாக இருக்கலாம், நிறைய
நிறைய சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வேத வசனம் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா அது உண்மையான ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானத்தை தரக்கூடியதாக இருக்காது. அதனால தான் சங்கீதம் 4:8 சமாதானத்தோடே படுத்து நித்திரை செய்வேன், கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிற தேவன். இன்னைக்கு எத்தனை பேர் நித்திரைக்கு கடந்து போகிற நேரம் சமாதானம் இல்லாதவர்களாக அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. சமாதானத்தை தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு எழும்பி இருக்கிறார். விசுவாசிங்க, அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே சமாதானத்தை தந்து உங்களை சமாதானத்தோடு தூங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக விசுவாசித்தவர்களுக்கு சமாதானம். இந்த யோவான் 20:26 பார்க்கும் பொழுது மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு இந்த சீஷர்கள் எல்லாம் கூடி இருந்த இடத்துல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்து, தோமாவும் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறாரு, அவரை பார்த்து உங்களுக்கு சமாதானம் ஆண்டவர் சொல்லுகிறார். முதல் டைம் ஆண்டவர் சீஷர்கள் இடத்துல உங்களுக்கு சமாதானம்னு சொல்ற நேரத்துல தோமா அங்க கிடையாது. தோமாட்ட சீஷர்கள் சொன்னாங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்க பார்த்தோம் சொல்ற நேரத்துல தோமாவால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அந்த சூழ்நிலையில இருந்த தோமாவை பார்த்து தான் ஆண்டவர் மறுபடியும் வருகிறார். 8 நாளைக்கு பின்பு தோமாட்ட சொல்லுகிறார், உன் கையை எடுத்து என் கையை பாரு, ஆணி பாய்ந்த என் கரத்தை பாரு, எனக்கு விழாவை நீ பாரு, ஈட்டி பாய்ந்த என்னுடைய விழாவை தொட்டு பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தோமா என்ன சொல்லுகிறார், என் ஆண்டவரே என் தேவனே என்று சத்தமிட்டு அவன் அழுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் சும்மா இல்லை ஆண்டவரே, நான் உங்களை சந்தேகப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சுற்றி திரிந்த நாட்கள்ல திரளான ஜனங்கள் அவரை பார்க்கறதுக்கு ஓடி ஓடி வந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் ஆண்டவர் கேட்கிறார், நான் இதை செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். அந்த விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் சமாதானத்தை அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீயுடைய விசுவாசத்தை பத்தி அங்கு குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. 18 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவ என்ன செய்கிறா, மருத்துவர்கிட்ட போறா, அவ பார்க்காத வைத்தியம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 18 வருஷமா இந்த வியாதியில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே என்று இயேசுக்கு கிட்ட வந்தா விடுதலை கிடைக்கும்னு சொல்ற ஒரு விசுவாசம் அவளுக்கிட்ட இருந்தது. அவ என்ன செய்கிறான்னா இயேசுவை பார்க்க வருகிறார். இயேசுவோ திரள் கூட்ட ஜனங்களோடு அவர் போய்கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவ தொடுறா. தொட்ட உடனேயே அவ சுகத்தை பெற்றுக்கொண்டார். கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ என்று அவர் சொல்லுகிறார். அந்த விசுவாசம் தான் உனக்கு சமாதானத்தை தந்து, நீ என்கிட்ட வந்த கிடைக்கும்னு நீ விசுவாசித்த, நீ சமாதானத்தை பெற்றுக்கொண்டா. அதே மாதிரி தான் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல அன்னாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது கவலையும் சஞ்சலமும் வருத்தமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த அன்னாள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். பண்டிகை தோறும் அவளுடைய சக்களத்தை இவளுக்கு பிள்ளை இல்லையே என்பதற்காக பரியாசம் பண்ணி அவளை பேசி கொண்டு இருந்தாள். ஆனா ஒரு நாள் இந்த அன்னாள் என்ன செய்தார்னா, ஒரு பண்டிகை தினத்து அன்று அவ விசுவாசத்தோடு ஆண்டோருடைய சமூகத்துக்கு கடந்து போனார். நான் விசுவாசிக்கிறவர், எனக்கு குழந்தையை தருவதற்கு வல்லமை உள்ள தேவன் என்று அவள் விசுவாசத்தோடு போகிறார். விசுவாசத்தோடு அவள் ஜெபம் பண்றா. ஜெபம் பண்ணிட்டு எழும்பி வரும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறான்னா, அதன் பிறகு அவள் துக்க முகமாக இருந்தது இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, விசுவாசம் அவளை துக்கமாக்கல. விசுவாசித்ததுனால ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசிய அவளுடைய கர்ப்பத்துல குறித்து அவ ஆச்சரியப்படுற அளவுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதனாலதான் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், பணம் இருந்தா இந்த உலகத்தை ஜெயித்துடலான்னு, நம்மளுக்கு நல்ல படிப்பு இருந்தா இந்த உலகத்தை ஜெயிச்சிடலான்னு. இல்லை இல்லை, அதெல்லாம்
என்னைக்குமே ஒரு தோல்வியை தான் உண்டு பண்ணும். அழகா சொல்லியிருக்கிறார், வேதம் சொல்லுகிறது, உலகத்தை ஜெயிக்கணும்னா உனக்கு விசுவாசம் வேணும்னு. ஏசாயா 26:3 ஒரு அழகான ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை உடையவன் உமையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்து கொள்ளும் என்று. ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ற இருதயம் இருக்கிறவர்களாக இருக்கணும். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, என் தேவன் அனுமதிக்காம என் வாழ்க்கையில எந்த கஷ்டமோ எந்த நஷ்டமோ வராது. என்னுடைய தேவன் யார் கையில என்னை விட்டு கொடுக்க மாட்டார் என்ற விசுவாசம் நமக்கு இருந்தேன்னா நிச்சயமாகவே அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, பூரண சமாதானம். சாதாரண ஒரு சமாதானம் இல்லை. ஆண்டவரை நீ விசுவாசிக்கும் பொழுது உனக்கு பூரண சமாதானத்தை அவர் அருளி செய்கிற தேவனாக இருந்தால், ஆம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பயந்து கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்றால், 8 நாளைக்கு பின்பு திரும்பவும் தோமாவை தேடி வந்து விசுவாசி சமாதானம் என்று சொன்ன ஆண்டவர் இன்று உயிரோடு எழும்பி இருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை நீ விசுவாசித்தா என்றால் உன் வாழ்க்கையில் கண்டிப்பா சமாதானம் உண்டு. எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவரால முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிங்க. பயம் உங்களை விட்டு மாறட்டும். கிறிஸ்துவை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு கடந்து போகும் பொழுது நிச்சயமாகவே உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியின் மூலம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. பயத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும் தகப்பனே. அவர்களுடைய பயம் அவர்களை விட்டு முற்றிலும் மாறி போகட்டும் அப்பா. பயந்த சூழ்நிலையில் இருந்த சீஷர்களுக்கு சமாதானத்தை அருளிச்சுகிற தேவன் இன்றும் ஜீவன் உள்ளவராக இந்த உலகத்துல சுற்றி திரிகிறவராக இருக்கிறீரே தகப்பனே. உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பயம் மாறி போக கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவை பார்த்த சீஷர்கள் சந்தோஷப்பட்டது போல உயிரோடு எழும்பின இயேசுவை நாங்கள் ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நீ சமாதானத்தை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பயந்து கலங்கி கொண்டு இருந்தாலும் என் தேவனை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் சமாதானத்தை தந்து வழி நடத்துகிற தேவன். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஜீவனுள்ள தேவன், உயிரோடு எழும்பின என் தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டு ஆண்டவரை வெற்றியுள்ள சமாதானம் நிறைந்த வாழ்க்கை வாழ கிருபை தருவாராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் அன்பின் பரலோக பிதாவே. ஆமீன். கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்தார், சமாதானம் கொடுத்திட தேடி வந்தார். சமாதான கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்தார், பயந்து நடுங்கி வாழ்பவர்க்கு சமாதானம் கொடுத்திட இயேசு உயிர்த்தார். சமாதான கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவிசுவாச எண்ணம் கொண்ட தோமாவும் விசுவாசித்து சமாதானம் பெற்றார். சமாதான கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்தார், சமாதானம் கொடுத்திட தேடி வந்தார். சமாதான கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்தார்.
புலம்பாதே. இயேசு உனது துக்கத்தை அறிகிறவர். இயேசு உனது தவிப்பை புரிகிறவர். உந்தன் உணர்வுகள் அவருக்கு தெரியும். தேடி வந்து காட்சி தருவார். அழுது புலம்பாதே. உயிர்த்த இயேசு உன்னுடனே. அழுது புலம்பாதே. உயிர்த்த இயேசு உன்னுடனே. இருளுக்கு பின் வெளிச்சம் உதித்துவிடும். வாஞ்சை விருப்பம் அப்போது நிறைவேறும். தடைக்கல்லும் உருண்டு போகும். தத்தளிப்புகள் நீங்கிவிடும். அழுது புலம்பாதே. உயிர்த்த இயேசு